Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பயாலஜி தமிழ்ல உயிரியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் ஹால் பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ் சிம்பிள் டிப்ஸ் பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த क्वेश्चंसக்கு எவ்வளவு டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிதான் பார்க்க போறோம். சோ அந்த ஏரியாக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஏரியாஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கவனிக்கணும் அப்படிங்கறதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 70க்கு 70 மார்க்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். கோல்டன் 2 மார்க்ஸ், கோல்டன் 3 மார்க்ஸ், கோல்டன் 5 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 மார்க்ஸ் இன்சைடு பிளஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ சென்டம் எடுக்கணும் நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த 70/70 மார்க்ஸ் வீடியோ தென் இந்த 1 மார்க்ஸ் கோல்டன் 2 மார்க்ஸ் இவ்வளவுத்தையும் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 70/70 வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். ஒருவேளை ரொம்ப டஃபா இருக்கு இல்லையா அப்படின்னு இருந்தாலும் சோ 3 மார்க் நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி நீங்க இத ஆட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஒரு 65+70க்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பட் ஓரளவு क्वेश्चन ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா क्वेश्चन ஈஸியா இருக்கும். சோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து இது கோல்டன் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் இவ்வளவுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகேவா? சோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 70க்கு வந்து ஒரு 60 வரைக்கும் ஸ்கோர் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டன் 2 மார்க்ஸ், கோல்டன் 3 மார்க்ஸ், கோல்டன் 5 மார்க்ஸ், தென் 1 மார்க்ஸ். சோ இது 60+70க்கு வாங்குறதுக்கான வீடியோ. ஓகேவா? சோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். சோ கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, இனிமே நம்ம இங்க விஷயத்துக்கு வருவோம். சோ எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது क्वेश्चन செலக்ஷன். ஓகேவா? क्वेश्चन செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் லெந்தியா அல்லது பெரிய பிக் ஆன்சர் இருக்கக்கூடிய क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம எழுதணும்னா டைம் பத்தாது. நல்ல தரவா படிச்சிருக்கக்கூடிய क्वेश्चनா இருக்கணும். அதே நேரத்துல சிம்பிளா இருந்தா இன்னும் பெஸ்ட். கொஞ்சோண்டு டைமுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ क्वेश्चन செலக்ஷன் ரொம்ப முக்கியம். சிம்பிள் क्वेश्चंसா இருந்தா பெட்டர்னு சொன்னேன். டயகிராமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல டயகிராம் டிரா பண்ணணும், பென்சில் யூஸ் பண்ணுங்க, கரெக்டா லேபிள் பண்ணுங்க. ஏன்னா அந்த क्वेश्चனுடைய மார்க்ஸ் ஃபுல்லாவே எதுல இருக்கு மெயினா வந்து டயகிராம் தான். சோ அதுக்கப்புறம் தான் கீழே எழுதுவீங்க. டயகிராம் பெஸ்டா இருந்துச்சுனாலே கண்டிப்பா திருத்துறவங்க நல்ல மனநிலையோட திருத்துவாங்க. ரைட்? ஓகே. தென் எக்ஸஸ் क्वेश्चंस தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா பாட்டனில வந்து 4 2 மார்க்ஸ் எழுதணும். நீங்க 5 2 மார்க்ஸ் எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து क्वेश्चन நம்பர் வந்து 9 10 11 12 13 இப்படி 5 क्वेश्चंस எழுதிட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் 10th क्वेश्चन தப்பு அப்படினு. அப்ப மீதி 4மே கரெக்ட். ஆனா அவங்க திருத்துறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंस தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க 10th क्वेश्चन தப்பா இருந்து அதை அடிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. 1 2 3 4 மார்க் கிடைச்சிடும். அதை அடிக்காம விட்டு அது தப்பா இருக்க போய் லாஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்து கரெக்டா இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அது வந்து பாத்துக்கோங்க. செக்கிங் என்னதான் நம்ம வந்து ப்ராப்பரா எழுதி இருந்தாலும் ஃபைனலா வந்து ஒரு தடவை செக் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சொல்லிடுறேன். எனவே நமக்கு வந்து 8 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? 8 1 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம மேக்ஸிமம் பாட்டனில சொல்றேன். பாட்டனி சுவாலஜி தனித்தனியா பிரிச்சிருக்கிறேன். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோ பாட்டனில 8 1 மார்க்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க மேக்ஸிமம் 16 மினிட்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து 2 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4 எழுதணும். 6 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. 4 क्वेश्चंस எழுதணும். 4 2s are 8. அப்ப மேக்ஸிமம் வந்து நீங்க 14 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து 3 மார்க்ஸ்ல வந்து 5 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. பயோ பாட்டனில வந்து அதுல 3 क्वेश्चंस எழுதணும். மேக்ஸிமம் நீங்க வந்து 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? then 5 மார்க்ஸ்ல வந்து 2 क्वेश्चन எழுதணும். 4 கொடுத்து 2 இல்ல ஏதரா சாய்ஸ். அதுக்கு வந்து நீங்க ஒரு क्वेश्चनக்கு வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப 2 क्वेश्चनக்கு 30 மினிட்ஸ். ஓகேவா? நம்ம பிரிச்சுக்கணும். 3 hours எக்ஸாமா, இங்க ஒரு 1.5 மணி நேரம், இங்க ஒரு 1.5 மணி நேரம் பயோசுவாலஜிக்கு. ஏன்னா பயோ பாட்டனி 35 மார்க்ஸ் கேட்பாங்க, பயோசுவாலஜி 35 மார்க்ஸ். இதுல 8 1 மார்க்ஸ், இங்கே 8 1 மார்க்ஸ், 4 2 மார்க்ஸ், இங்கே 4 2 மார்க்ஸ். அப்ப அதே மாதிரி சூஸ் பண்ணணும். இங்க 16 மினிட்ஸ் 1 மார்க்ஸ்க்கு, 2 மார்க்ஸ்க்கு வந்து 14 மினிட்ஸ், 3 மார்க்ஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ், 5 மார்க்குக்கு வந்து 30 மினிட்ஸ். சோ அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு?
1.5 hours 1.5 ஹவர்ஸ்னாலே 90 மினிட்ஸ் ஓகேவா. அப்ப இதுல வந்து 16 14 சேர்த்தா 30 plus 20 50 50 plus 30 80 ஆயிடுச்சு. அப்ப 90ல 80 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. மீதி 10 நிமிஷம் இருக்குல்ல, இந்த 10 மினிட்ஸ் வந்து அதை செக் பண்றது, மிஸ்டேக்ஸ் இருக்காங்கிறத ஃபைனலா செக் பண்ணணும், கொஸ்டின் நம்பர் பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 30 50 64 plus 6 70 80 இங்கேயும் 80 மினிட்ஸ் போயிட்டு 80 மீதி 10 மினிட்ஸ் இருக்கு. அந்த 10 மினிட்ஸ் வந்து ஃபைனலா செக் பண்றதுக்கு ஓகேவா. ஆக்சுவலா வந்து 9:45க்கு வந்து ஹால் போயிருவீங்க. 10 o'clock வந்து கரெக்டா வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல 10 to 10 இல்லையா, 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணுங்க. 2 மார்க்ஸ்ல வந்து பாட்டனில 4 எழுதணும், ஜுவாலஜிலையும் 4 எழுதணும், 3 மார்க்ஸ்ல இங்க 3 இங்கேயும் 3, 5 மார்க்ஸ்ல இங்க 2 இங்கேயும் 5 மார்க்ஸ்ல 2 கொஸ்டின். ஸோ அதை வந்து முதல்ல செக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து வந்து 10க்குலாம் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் தருவாங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் செக் பண்ணி சைன் பண்ணுங்க. ஹால் சூப்பர்வைசர்ஸும் சைன் பண்ணுவாங்க. 10:15ல இருந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்ப 10:15ல இருந்து 1:15 வரைக்கும் கரெக்டா வந்து அந்த 3 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, 1.5 ஹவர்ஸா பிரிச்சுக்கோங்க. இப்ப 10:15 1.5 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 11:15 11:45 எல்லாம் ஏதாவது ஒண்ணு முடிச்சிடலாம். 11:45க்கு ஒன்னி பயோ பாட்டனி இல்லைன்னா பயோசாலஜி. அடுத்து 11:45ல இருந்து 1:15க்குள்ள அடுத்த கேட்டகரி. பட் ஒவ்வொன்னு எழுதும் போது 10 நிமிஷம் வந்து என்ன பண்ணணும், செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சோ ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா ஹைலைட் பண்ணுங்க, புரியுதா. சோ பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும், பக்காவா இருக்கணும். சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டா பெஸ்ட், போட்டு எழுதுனீங்கன்னா பெட்டரா இருக்கும், ரைட். சோ கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. சோ நல்லா எழுதுங்க, கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும். ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.